என் தங்க பிள்ளையே, பயங்கரமான திட்டம் ஒன்று உனக்கு வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவருக்கும் இடையில் பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான சதி திட்டம் அது. இந்த திட்டத்தை தீட்டுவது யார் என்று சொன்னால் அதற்கான காரணமும் தானே வெளிவந்துவிடும். என் குழந்தையே, ஒருவரோடு நாம் நல்ல பழக வழக்கத்தில் நல்ல உறவுகளாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்றார். அப்படிப்பட்ட உறவு நிச்சயமாக இந்த உறவுகள் தொடர்வது மற்றவர்களுக்கு பிடிப்பதில்லை. ஏனென்றால் ஏதாவது ஒரு வகையில் இந்த உறவுகளுக்கு கெடுதலை நடத்திவிட வேண்டும் என்பதுதான் இவர்களின் எண்ணமாகவும் இங்கு மிக முக்கியமான காரணமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. இங்கு நாம் யாரோடு நல்லபடியாக பழக்க வழக்கத்தில் இருக்கின்றோமோ அவர்களோடான நட்பினை தூண்டிப்பதுதான் இன்னொருவரின் வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் எப்படி இது போன்ற சந்தோஷமாக இருக்கிறார்கள், எப்படி இவர்களால் இது போன்ற சந்தோஷத்தை இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறது என்று சொல்லி மேலும் மேலும் வேதனைகளை ஏற்படுத்ததான் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதை தவிர ஒருபோதும் எந்த வகையிலும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க இவர்கள் தயாராக இல்லை என்பதையும் நீ புரிந்து கொண்டாலே போதும். எந்த நிலை வந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மை நிலைமைகளை உனக்கு அதற்கு ஏற்றாற்போல் அதற்குரிய சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய இந்த நேரம் இனி எப்போதும் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒன்று சேர கொடுத்து விட வேண்டும் அல்லவா? உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கை இனி எப்போதுமே உனக்கான என்பதை புரிந்து கொண்டாலே போதும். என் அன்பு குழந்தையே, வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. இந்த கருப்பன் உனக்கு சொல்கின்ற வார்த்தைகளை செவி கொடுத்து கேள். யாரோடு நல்ல உறவில் இருக்கின்றார்களோ அவர்கள் உன்னிடத்தில் பிரிக்க பல சூழ்ச்சிகள் நடக்கிறது. ஏற்கனவே ஒருவரை உன் வாழ்க்கையிலிருந்து பிரித்தது போல இன்னொருவரையும் எப்படியாவது பிரித்து இந்த வாழ்க்கையில் யாருமே இல்லை என்கின்ற மனநிலைக்கு உன்னை தள்ளிவிட வேண்டும் என்ற சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. என் குழந்தையே, இந்த சூழ்ச்சிகளின் பிடியில் சிக்கிக் கொள்வதை விட இதனை என்னவென்று நீயாகவே புரிந்து கொண்டு விலகி விடுவதுதான் நல்லது. எந்த ஒரு உறவும் மற்றவரின் பேச்சை கேட்டு உன்னை விட்டு பிரிந்து செல்கிறது என்றால் எக்காரணத்தை கொண்டும் இதையெல்லாம் என் குழந்தை நீ விட்டுவிடக் கூடாது. அருப்பன் சொல்வது என்னவென்று என் குழந்தை உனக்கு புரிகிறதா? என் தங்க பிள்ளையே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் இதை விட்டுவிடாமல் என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்று நீ புரிந்து கொள். உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கை எப்போதும் உனக்கு எத்தனை உண்மைகளை கொடுக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டால் அதுவே போதும். இனி என்னவாகும் எதுவாகும் என்று சரி, உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது அல்லவா? உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் இது அல்லவா? என் குழந்தையே, இந்த கருப்பன் சொல்வதையெல்லாம் உண்மைதானா என்று சற்று சிந்தித்துப்பார். இன்னொருவரின் பேச்சை கேட்டு உன்னை சந்தோஷப்பட்டு உன் வீட்டிற்கு வருகின்ற ஒருவர் உள்ளே வராமல் திரும்பி செல்கிறார்கள் என்றால் அப்படிப்பட்ட ஒரு உறவு உன்னோடு தொடர்ந்தால் என்ன, தொடரவில்லை என்றால் என்ன? சரி, இப்படி ஒரு உறவு அரங்கேற்ற அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இதனால் அவர்களுக்கு என்ன பலன் என்பதையும் இப்போது உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த உறவானது எப்போது மனதில் மகிழ்ச்சியோடு உன்னோடு பேசி நீ ஏதாவது ஒரு கவலையில் இருந்து கொண்டிருந்தால் கூட அந்த கவலைகளை எல்லாம் போக்குகின்ற ஒரு உறவு. அதனால் இவ்வளவுதான் என்று நினைக்கிறார்கள். அந்த கவலைகளை உனக்கு கொடுக்கின்றார்கள். இன்னல்களையும் சோதனைகளையும் கொடுத்தாலுமே இதையெல்லாம் அவர்கள் வெளியே எரிந்து விடுகின்றார்கள். இவர்களோடு பேசுவதனால் தானே இவர்களுடைய மனது தெளிவடைகிறது. இவர்களோடு பேசுவதனால நாம் எத்தனையோ இன்னல்களை கொடுத்தாலும் இவர்கள் அதற்குள் சிக்கிவிடாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள்.
என்று சொல்லி இவர்களுக்கான நன்மைகளை அடைந்துவிட அவர்கள் செய்கின்ற சூழ்ச்சி நீ நல்லபடியாக வாழக்கூடாது என்பது மட்டும்தான். உனக்கு மேலும் மேலும் கஷ்டங்கள் வர வேண்டும் என்பது மட்டும்தான். அதனால் இந்த சூழ்நிலையில் இதனை உணர்ந்து கொண்டு இந்த கருப்பன் நான் சொல்வதை புரிந்து கொண்டு நான் சொல்வது போல இனி உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ ஒன்று சேர நீ எப்போதும் பெற்றுக்கொள்ள வேண்டும். என் குழந்தையே கருப்பன் முன்னால் நின்று உனக்கு எப்போதும் தருகின்ற விஷயம் எப்போதும் இந்த வாழ்க்கையில் உன்னை பக்குவப்படுத்தி இப்படி கொண்டே இருக்கின்றதல்லவா. நான் சொல்வது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்த ஒரு விஷயத்தை பற்றி கருப்பன் எதையும் எடுத்து சுட்டி காட்டி உன்னிடத்தில் சொல்ல வரவில்லை. என் குழந்தையே, தேவையில்லாத பல விஷயங்களை உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல உண்மைகளையும் பல சந்தோஷங்களையும் உன்னிடமிருந்து நான் பறித்து கொண்டிருக்கின்றது. நீயோ இவர்களை எல்லாம் மலை போல நம்பி இந்த வாழ்க்கையில் எப்போதும் நீ தோற்று போய் கொண்டே இருக்கிறாய். யாரையும் சாராமல் நீ தனித்து நின்றிருந்தால் என்றோ வெற்றியை பெற்றிருப்பாய். யாரையும் சாராமல் என்றோ நீ தனித்து வாழ கற்றுக்கொண்டிருந்தாயானால் இப்போது உன்னுடைய நிலையே வேறாக இருந்திருக்கும். ஆனால் நீ மற்றவர்களை நம்பியும் மற்றவரின் வார்த்தைகளை கேட்டும் இந்த வாழ்க்கையை இத்தனை தூரம் அழைத்து வந்தனால்தான் ஒரு சிறுதுளி அளவு வந்தால் கூட அதை உன்னால் சமாளித்து வெளியே வர முடியவில்லை. அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியவில்லை. இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எதற்கும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். உன்னை சுற்றி வருகின்ற நாட்கள் இனி எப்போதும் இந்த கருப்பன் நான் உனக்கு கொடுக்கின்ற நாட்கள். ஏனென்றால் துரோகங்களை வீழ்ச்சி அடைய வேண்டிய நாட்கள். இந்த துரோகங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை விட்டு அழிந்து உனக்கான உண்மைகளை எல்லாம் என்னவென்று பெற்றுக்கொண்டு எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம். என் குழந்தையே, சூழ்ச்சிக்குள் சிக்கிக்கொண்டு உன்னை வேண்டாம் என்று ஒருவர் ஒதுக்குகிறார் என்றால் அவர்களுக்கு நீ வழி அனுப்பி வைத்துவிடு. யாரையும் இழுத்து பிடித்து நிறுத்தியோ நீ இருந்தால்தான் எல்லாம் என்றும் சொல்லி யாரையும் இந்த வாழ்க்கையை நீ சார்ந்து வாழவோ என் பிள்ளை அவரவர் குணங்கள் அவரவருக்கான இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுக்கும். அது இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் இவர்கள் அனுபவித்தேதான் ஆக வேண்டும். என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் என்றால் நிச்சயமாக இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை வெற்றியும் ஒன்று சேர கொடுத்துவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பன் கருப்பன் உன் முன்னால் நிற்கும் நேரம் எப்பேற்பட்ட தீவிகளையும் அங்கிருந்து விலகி ஓடி இருக்கும். ஆனால் எதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் அந்த இடத்தில் நிற்கிறது என்றால் உன்னுடைய மனநிலை தான் காரணம். இவர்கள் வேண்டாம் என்று விலகி சென்றால் நீ எதற்காக அவர்கள் பேச்சை கேட்டோ இவர்கள் வரவில்லை என்று வருத்தப்படுகிறாய்? எதற்காக இவர்கள் பேசவில்லை என்று என் குழந்தை நீ வேதனைப்படுகிறாய்? என் குழந்தையே, உன்னோடு இவர்களுக்கு இருக்கின்ற உறவை தடுக்க ஏதாவது ஒரு சூழ்ச்சிகளை செய்ய இவர்கள் போட்டுகின்ற திட்டம் இப்போது அரங்கேற்ற காத்து கொண்டிருக்கின்றது. உன்னை பற்றி தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் அவரிடத்தில் சொல்லி நீ அவர்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று சொல்லி மேலும் மேலும் உன்னுடைய மனதை காயப்படுத்த அவர்கள் நினைக்கிறார்கள் என்பது என்ன தெரியுமா, எது தெரியுமா என்றெல்லாம் சொல்லி வருந்துவதற்கு இங்கு ஒன்றுமே இல்லை. இனி என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உன்னுடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை சுற்றி சுற்றி தெளிவானதாக இருக்கட்டும். உன்னோடு எப்போதும் நான் வருகின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் வருகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இனி நடப்பதையெல்லாம் நன்மைக்கு தான் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் இருப்பது எப்போதும் நன்மைகளை செய்வது யார் என்று உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் என் பிள்ளையே,
உன் அப்பன் கருப்பன் எனக்கு தெரியும். நீ இவர்களை எல்லாம் உள்ளே சேர்க்கவில்லை என்றால் அதனால் உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு குறையும் ஏற்பட போவதில்லை. இவர்கள் உள்ளே வரவில்லை என்றால் உனக்கு எந்த கஷ்டங்களும் இனி தொடர்கதை இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, இப்போது எப்போதும் போல இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு என் பிள்ளை நீ முக்கியத்துவம் கொடுப்பது உண்மை என்றால், இன்று நான் சொல்வது போல யாரும் உன்னோடு வேண்டுமென்றே மனஸ்தாபத்தை கொண்டு வந்து நின்று உன்னை காயப்படுத்த எண்ணினார்களோ, ஆனால் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ இவர்களை விட்டு விலகி விடாது. எக்காரணம் கொண்டும் இவர்களை இந்த வாழ்க்கையில் நீ ஒருபோதும் இழந்து விடாதே என்று வருத்தப்படாதே. இவர்களை இழுத்து பிடித்து நிறுத்த நினைக்காதே. மேலும் மேலும் என் பிள்ளை உனக்கு கஷ்டங்களை தான் கொடுக்கும் என்பதை புரிந்து கொள். மேலும் மேலும் உனக்கு வேதனைகளை தான் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள். இந்த அப்பன் கருப்பன் நான் முன்னின்று நடத்துகின்ற விஷயம் அல்லவா? உன் அப்பன் நான் முன்னின்று செய்கின்ற விஷயம் ஒவ்வொன்றும். அதனால் இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது அல்லவா? இதையெல்லாம் நீ சரியாக உணர வேண்டிய தருணம் இது அல்லவா? இந்த சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டால் இந்த வெற்றி என்றும் உன்னை தொடர்வதை நீ என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். நான் இருந்து நடத்துவதை என் பிள்ளை நீ சரியாக கண்டுகொள்கிறாயா? வேண்டுமென்றே உன் எதிரிகள் இது போன்ற சதியை தீட்டி உன் வீட்டிற்கு அடிக்கடி வருகின்ற ஒருவரை தடுத்து நிறுத்துகிறார்கள். இவர்கள் நிறுத்துவதை நீ நிச்சயமாக நினைத்து வருந்தாதே. இவர்கள் சொல்லி ஒருவர் கேட்டு உன் இல்லத்திற்கு வரவில்லை என்றால் அதை நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள தொடங்கு. ஏனென்றால் என் குழந்தை நம்மை சுற்றிய தவறான விஷயங்களை சொல்லும் போது இத்தனை காலமும் நம்மோடு பழகியவர்கள் அதை ஏற்றுக்கொள்வது நல்ல காரியம் அல்ல. நம்மை புரிந்து கொள்ளாதவர்கள் நம்மை பற்றி யார் என்னென்ன பேசினாலும் என்னென்ன சொன்னாலும் அதை நம்பிவிட்டால் பரவாயில்லை. ஆனால் நம்மை புரிய வைக்க வேண்டும் என்று எப்போதும் நம்மை பற்றி இன்னொருவர் சொல்லும் இந்த விஷயத்தை இவர்கள் எப்போதும் நம்பிக்கொண்டே இருக்கக்கூடாது. எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள்? அதுதான் எப்போதும் உன் கருப்பனுக்கு கேள்வி. என் குழந்தையே, அதனால் இனி உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள். இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள். உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கை இனி எப்போதும் எதை கொடுத்தாலும் அதையெல்லாம் புரிந்து கொண்டு மனமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் அது எந்த நிலையிலும் உன்னை காப்பாற்ற ஓடோடி வரும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாதல்லவா? என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பன் எந்த நிலையிலும் அது உன்னை காக்க வைக்க உனக்கு மிகப்பெரிய கஷ்டங்களை போன்ற மனிதருடைய உண்மையான குணத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்று நினைத்து சந்தோஷப்படு. இவர்கள் செய்கின்ற இந்த நேரத்தில் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இனி எப்போதும் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ளும் போதுதான் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பது உனக்கு தெரியும். இத்தனை நாளும் எத்தனை போலியான மனிதரோடு நீ பழகி கொண்டிருந்தாய் என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் கருப்பன் நான் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் கருப்பன் நான் சொன்ன விஷயம் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக இனி மாற்றி அமைக்கும். தேவையில்லாத இந்த மனிதர்கள் இருக்கின்ற பழக்க வழக்கங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு இனி உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ எப்போதும் புரிந்து கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நீ வாழ எந்த நேரமும் கற்றுக்கொள்ள தயாராக இரு. உன்னோடு இருப்பது எப்போதும் உனக்கான மிகப்பெரிய புரிதலை கொடுக்கட்டும். உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக வெளிவந்து இருக்கும் என்பதையும் நீ எப்போதும் மறந்து விடாதே.
இனி என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பதெல்லாம் ஒரு புறம் இருந்து கொண்டே இருக்கட்டும். உனக்கான உண்மைகள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக சுற்றி சுற்றி இப்போது வரட்டும். உன்னை சுற்றி வருகின்ற இந்த நாட்களில் இனி எதற்கும் கலங்காமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை என் பிள்ளை நீ சரியாக பயன்படுத்திக் கொள். தயாராக இரு. எதையும் தாண்டி நான் உன் முன்னால் வருகின்ற இந்த வேளைகளில் நீ எந்த ஒரு விஷயத்தையும் கைவிட்டு விடாதே. இந்த கருப்பன் இருக்கும்போது உனக்கு எதை பற்றிய கவலைகளும் தேவையில்லை. இந்த கருப்பன் இருக்கும்போது உனக்கு இந்த வாழ்க்கை பற்றி எந்த ஒரு வேதனைகளும் தேவையில்லை. என் பிள்ளையே, அப்பன் சொல்வது போல விட்டு விலகி செல்கின்ற உறவுகள் எல்லாம் தேவையற்றவர்கள். அதிலும் குறிப்பாக அடுத்தவரின் பேச்சை கேட்டு செல்கிறார்கள். எப்போதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு இவர்களால் உண்மையாக இருக்க முடியாது. இது போன்றவர்களை எல்லாம் நீ இனிமேல் எப்போதும் தொலைத்து விட்டோம் என்று கவலைப்படாதே. இவர்கள் உன்னை தேடி வரவில்லையே என்று சொல்லி என் பிள்ளை நீ எப்போதும் வருத்தப்படாதே. இனி உனக்கு நான் உண்மைகளை எடுத்து சொல்கிறேன், அதுபோல நன்மைகளையும் தருகிறேன். நீ இதனை தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக்கொள். அதுவே உனக்கு எப்போதும் சந்தோஷம் கூட. எல்லோரும் நம்மை சுற்றி இருக்கத்தான் வேண்டும் என்று நினைப்பதை விட நம்மை தேடி வருகின்றவர்களை பற்றி மட்டும் சிந்தித்தால் போதும். வேறு எந்த ஒரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவைப்பட போவதில்லை. எல்லாவற்றையும் கடந்த ஒரு மனநிலைக்கு நீ செல்ல போகின்ற இந்த நேரம் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் அற்புதங்களை நடத்தட்டும். இனி என்னாலும் இந்த வாழ்க்கையின் சந்தோஷங்களை உனக்கு என்னவென்று எடுத்து சொல்லட்டும். நல்லபடியாக நீ வாழ வேண்டும். இது போன்ற துஷ்ட மனிதரிடத்திலிருந்து நீ தூர விலகி வாழ வேண்டும். அதுதான் உன் அப்பன் கருப்பன் என்னுடைய ஆசையும் கூட. என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பன் ஆசையும் அது மட்டும்தான், அது ஒன்று மட்டும்தான். நீ எப்போதெல்லாம் கஷ்டப்பட்டு மனமுடைந்து நிற்கின்றாயோ அப்போதெல்லாம் இவர்கள் சந்தோஷம்தான் பட்டு கொண்டிருப்பார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை பார்த்து இவர்கள் மகிழ்ச்சி அடைவதை இந்த அப்பன் நான் கண்டு கொண்டேன். என் பிள்ளையின் கஷ்டத்தை பார்த்து ஆனந்தம் அடையக்கூடிய இவர்களின் வாழ்க்கை நீண்ட காலம், நீண்ட நாட்களுக்கு நிம்மதியாக இருக்க போவது இல்லை. சரியான நேரம் வரட்டும் என்றுதான் நான் இந்த அப்பன் ஒதுக்கி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றேன். சரியான சந்தர்ப்பத்தில் உனக்கு செய்த பாவங்களுக்கான தண்டனையை எல்லாம் இவர்கள் அனுபவிக்க போறார்கள். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இனி என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, உன் வாழ்க்கை உனக்கு தருவதெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்திற்காக தான் தருகிறது என்று நீ அந்த காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் சொன்ன வார்த்தைகளை என் பிள்ளை நீ எப்போதும் எல்லாம் புரிந்திருக்கும் என்று நீ நம்புகிறேன். என் பிள்ளையே, உனக்கு கெடுதல் செய்ய திட்டங்கள் தீட்டிக் கொண்டிருப்பவர்கள் யார் என்று இப்போதாவது நீ கண்டுபிடித்து விட்டாயா? என் குழந்தையே, உன்னுடைய வளர்ச்சியை கண்டு, உன்னுடைய முயற்சியை கண்டு பொறாமைப்படுகிறார்கள். என் அன்பு குழந்தையே, நீ எப்போதும் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறிவிடக் கூடாது என்று எப்போதும் எதிர்மறையான விஷயத்தில் உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருப்பவர்கள். என் பிள்ளையே, இவரிடத்தில் நீ எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். உனக்கான நல்ல நேரம் வரும்போது இவர்களுடைய தீய எண்ணங்களும் தீய செயல்களும் தானாகவே வெளிவந்துவிடும். உன்னை சுற்றி யார் என்ன வந்தாலும் என்ன செய்தாலும் அதையெல்லாம் அப்படியே அவர்களை பற்றிய உண்மையான பிரம்மத்தை உன்னிடத்தில் காட்டி கொடுக்கும். என் தங்க பிள்ளையே, அப்பன் கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக உன்னை தேடி வரும். உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். நான் இருந்து உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் உன்னை வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் கொண்டு வந்து செல்லும். உனக்காக இந்த அப்பன் கருப்பன் எது கொடுத்தாலும் அதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை மீட்டெடுத்து உனக்கு சந்தோஷத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுப்பதாக அமையும். என் பிள்ளையே, இதற்கு பிறகாவது அப்பன் சொல்லக்கூடிய நபருக்கு உன்
உன் வாழ்க்கையில் நீ அதிகமான தொண்டினை கொடுக்காதே, அவர்களுக்கு ஒத்துழைப்பையும் கொடுக்காதே. நீ நடந்து முடிந்ததெல்லாம் எப்போதும் முடிந்ததாகவே இருக்கட்டும். இவர்கள் உனக்கு செய்ய நினைத்ததற்கு மேலான தண்டனையை நிச்சயமாக அனுபவிக்கத்தான் போகிறார்கள். அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு வகையில் தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டேதான் இருக்கின்றது. இதையெல்லாம் வைத்து நீயாகவே அந்த குடும்பத்தை கண்டுபிடித்து இருக்க போகிறது. இதையெல்லாம் செய்தது இவர்கள் தானே என்று உறுதியாகவும் சொல்லிவிட என் பிள்ளை போகின்றாய் அல்லவா? என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பன் உன்னோடு இருக்கும் வரை நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைந்து கொண்டுதான் இருப்பாய். உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகத்தான் போகின்றது. தெய்வத்தின் துணை இருக்கின்ற என் பிள்ளை நிச்சயமாக நினைத்த வெற்றியை அடைந்து விடாமல் வேறு எங்கும் சென்று விட மாட்டாய். நீ நினைத்தால் நடத்தாது முடியாதது என்று எதுவும் இல்லை. என் பிள்ளையே, எந்த நிலையிலும் உன் அப்பன் கருப்பன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் என் பிள்ளை நடமாடுவதை விட இனி உனக்கு வருகின்ற எல்லா உண்மைகளையும் நல்லபடியான நல்ல நிகழ்வினை நிகழ்த்து பெருமகிழ்ச்சி கிடைக்க வேண்டும். என் பிள்ளையே, மற்றவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை ஒருபோதும் நீ வருத்தப்பட்டு நிற்காதே. நல்லதை மட்டும் நீ செய்து நல்லவரோடு மட்டும் துணை கொண்டு வாழ வேண்டும். இந்த கருப்பண்ண சாமியின் வார்த்தைகள் உன் நம்பிக்கை விதைக்கிறதல்லவா? இப்போதாவது இந்த வார்த்தைகளை எல்லாம் என் பிள்ளை புரிந்து கொண்டாயா? அப்பன் கொடுத்த எச்சரிக்கை யாருக்கு என்று உனக்கு புரிந்திருக்கும் அல்லதா? உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தவர்கள் இனி உன் வாழ்க்கையில் துன்பத்தை தான் அனுபவிக்கப் போகிறார்கள். அவர்களை பற்றி நீ ஒருபோதும் வருந்தி இருக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த வாழ்க்கையானது உனக்கான அத்தனை விஷயங்களையும் கொடுக்க தயாராகிவிட்டது. என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.